கலியுகத்தில் நாம் செய்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மாபெரும் சக்தி முருகப்பெருமானுக்கு உள்ளது. முருகப்பெருமானை பழனி மலைக்கு சென்று தரிசனம் செய்தால் நம்முடைய கர்ம வினைகள் கட்டாயம் குறையும். கர்ம வினைகளால் ஏற்படும் நம்முடைய பிரச்சனைகள் தீர பழனி முருகனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், வாழ்வில் தடை, போட்டி, பொறாமை, கஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் விலக ஆண்டி கோலத்தில் இருக்கும் பழனி ஆண்டவர் முருகனை தரிசனம் செய்வதால் நன்மைகள் பல உண்டாகும். பழனி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது தரிசனம் செய்தால் நம்மை ஆண்டியாக ஆக்கிவிடுவார் என்றும், ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது மட்டுமே தரிசனம் செய்தால் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் என்று பலரும் சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீராத துயரத்தை அனுபவித்து வந்தால், அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், நீங்கள் பழனி முருகனை தண்டாயுதபாணி கோலத்தில், அதாவது ஆண்டி அலங்கார தரிசிப்பதுதான் சிறந்தது. முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பார்கள். ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் முருகனுக்கு வருகிறார். அதிலும் இந்த பழனி முருகன் கொஞ்சம் ஞானக்காரராக இருக்கிறார். மேலும் இந்த செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரியது செவ்வாய். இந்த வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர ஆவேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். தீராத நோய், மருத்துவர்கள் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்ட நிலையிலும் அதற்கும் நீங்கள் முருகனின் ஆண்டி கோலத்தை தரிசிக்கலாம். மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீர்களோ, அவர்களையும் இந்த ஆண்டி கோல முருகனையும் வழிபடச் சொல்லலாம். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும். திங்கள் கிழமையில் காலை நேரத்தில் மலையேறி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி படிப்படியாக முன்னேற்றம், மாற்றமும் ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்தில் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தாக்கம் குறைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரே தீர்வு பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் திங்கட்கிழமை காலை வேளையில் தரிசனம், வழிபாடு செய்து பூஜை, தானம், தர்மம், அன்னதானம் போன்றவற்றை செய்தால் உங்களது வாழ்வில் நல்ல முன்னேற்றம், நன்மைகள் பல கிடைக்கும். ஓம் சரவண பவ.